ஒரு தடையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, யாருமே வரலை அப்படின்ற ஒரு பக்கம். இவர் போயிட்டார் மெட்ராஸுக்கு, இவர் கரூரில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இவங்களே ஒரு செயலை செய்துவிட்டு பிறகு இவங்களே மக்கள் மத்தியில் இவங்களே ஒரு வதந்தியை கிளப்புறது. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் சதிச் செயலை செய்தவர்கள், யார் வதந்தியை கிளப்புபவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் மக்களுக்கு தெரியாதா? எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. இந்த 2026 அவங்களுக்கு என்ன புது தேர்தலா? இதில் தெரியும் அவர்களுக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்பார்கள். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் 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 தாங்க. ஒருத்தன் இறந்துட்டான், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நாங்கள் உடம்பு முடியலைன்னு சொல்லி ஒருத்தர் சேர்க்க போகிறோம். போய் இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்க்க வண்டி தள்ளுறவன்லேருந்து காசு கேட்குறேன். 4 நாள் உயிரோடு இருந்தேன், 4ஆவது நாள் செத்து போயிட்டேன். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுலேருந்து எல்லா பக்கமும் லஞ்சம் 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 லஞ்சம். ஆஸ்பத்திரியில் ஒரு விவோ ஆஃபீஸில் போய் ஒரு 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 இடத்தினுடைய சர்வே நம்பரு, ஒரு பிளாக் நம்பரு, டிஎஸ்எல்ஆர் நம்பரை குறித்து கொடுங்கன்னா அவன் லஞ்சம் கேட்குறான். எங்கே போனாலும் அரசு வேலையை அரசு அதிகாரிகள் செய்வதற்கு லஞ்சம். ஒரு கக்கூஸ் அடப்பு இருக்குது, இதை அடப்பு எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதில் காசு கேட்குறேன். சம்பளம் அரசாங்கம் கொடுத்துருது. எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள், அரசு வேலை பார்ப்பவர்கள், ஊழியர்கள் எல்லாரும் அரசு சம்பளத்தை, நம்முடைய வரி பணத்தை வாங்கிறான். ஆனால் மக்களிடமிருந்து லஞ்சமாகவும் பணத்தை பெற்றுக்கிறான். இப்படி இருந்தால் அந்த ஊழலையும் லஞ்சத்தையும் யார் ஒழிப்பா? மக்களுக்கு கோவம் வரும்ல. அப்போ அந்த கோவத்தில் வெளிப்பாடாக தேர்தலில் ஓட்டு போடுவேன்ல. தினந்தோறும் செய்திகளை பார்க்குறேன், ஊடகத்தை பார்க்குறேன், பேப்பரை பார்க்குறேன், படிக்கிறேன். எல்லாமே இன்றைக்கி கையடக்கத்தில் வந்துருச்சு சமூக வலைதளம். அதனால் புடம்போட்ட சொக்க தங்கமாக மீண்டும் வருவார் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழக அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் வருவார். நிச்சயம் வெல்வார், தமிழக மக்களுக்கு நல்லதே செய்வார் என்று சொல்லி, நடப்பது நடக்கட்டும், நன்மையாகவே நடக்கட்டும். வருங்காலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலமாக அமையும். பார்ப்போம், நல்லதே செய்வோம், நல்லது நடக்கும். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். மதுரையிலிருந்து சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன். நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். அன்பு தலைவர் அவர்கள் வருவார்கள். கரூர் துயர சம்பவத்தில் உயிர் துறந்த அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த 41 உயிருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் இது போன்ற உயிர் பணி எங்கும் நடக்கக்கூடாது. நன்றி.